வணக்கம். பேரன்பும் பெரும் கோபம் திரைப்படத்தோட விமர்சனத்தை பார்க்கலாம். விஜித் பச்சன், ஷாலினி வைகாத், மயம் கோபி, அருள்தாஸ், தீபா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னாக்கா சிவபிரகாஷ் இயக்கியிருக்காரு. மியூசிக் இளையராஜா அமைச்சிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேனி மாவட்டத்தில் ஒரு கதைக்களமாக இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க. தேனி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் குழந்தை கடத்தல் நடக்குது. அந்த குழந்தை கடத்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரோட தொகுதியிலே சுகாதாரத்துறை அமைச்சர் தொகுதியிலே நடக்குது. அதனால் அதை விசாரிக்க சொல்லி டிஎஸ்பிக்கு தகவல் கொடுக்குறாங்க. உத்தரவிடுறார் அமைச்சர். அது தொடர்ந்து விசாரித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு பார்த்திங்கனாக்கா விஜித் பச்சன் குழந்தை கடத்தல் வழக்கு தொடர்புடையதாக கைது செய்யப்படுறார். அதாவது அந்த அரசு மருத்துவமனை ஆண் தலைமை செவிலியராக பணியாற்றுறாரு. அவர் கைது செய்யப்படுறாரு. தன்னோட குற்றத்தை ஒப்புக்கொண்டதோடு போலீஸாரோட பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவிக்கிறார். இதையடுத்து அவர் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி சிறப்பு நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தி அன்று இரவே சிறையில் அடைக்கிறாங்க. போலீஸ் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சிறைக்கு சென்ற திட்டமிட்டே விஜித் அனைத்தையும் செய்தார் என்ற உண்மை தெரிய வருது. இதனால் விஜித் செய்த குற்றத்தை செய்யாததாக கூறி சிறைக்கு சென்றது ஏன், போலீஸாரிடம் அவர் தெரிவித்த ரகசியம் என்ன போன்ற கேள்விகளுக்கு விடைதான் பார்த்தீங்கன்னாக்கா பேரன்பும் பெரும் கோபம். படத்தில் பார்த்தீங்கன்னா நாயகனாக நடிச்சிருக்க விஜித் பச்சன் பார்த்தீங்கன்னா தன்னோட மூன்று கெட்டப்பில் வராரு. கல்லூரி மாணவனாக வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து இளைஞனாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை எல்லாத்தையும் இழந்துட்டா ஒரு மனுஷன் எப்படி இருப்பார். ஒரு மருத்துவமனையில் செவிலியராக பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட எல்லாத்தையும் இழந்த ஒரு ஒரு மனுஷனாக தன்னோட இது முகபாவனை கரடு முரடான ஒரு தாடியை வச்சுட்டு இது பண்ணுறாரு. ரொம்ப நடிப்பை பார்த்தீங்கன்னா 3 விதமாக தன்னோட நடிப்பை ஒரு இது சிறப்பாக பயிற்சி எடுத்த ஒரு நடிகர் இப்போ ஒரு அனுபவம் வாய்ந்த நடிகர் நடிக்கிற மாதிரி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாயகா நடிச்சிருக்கு அறிமுக நடிகை ஷாலினி குடும்ப பாங்காக தன்னோட முகபாவனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்லூரி மாணவியாக அவங்க 2 பேருக்குள்ளே கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா திரையில் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாயகனின் அம்மாவாக நடிச்சிருக்கிற சுபத்ரா ராபர்ட் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதி வெறியை தன்னோட நடிப்பின் மூலயமா நம்மளை திரையில் மிரள வச்சுருக்காங்க. அப்புறம் கீதா கைலாசம், தீபா, காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் சாய் வினோத், அப்புறமா பார்த்தீங்கன்னா மற்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கதாபாத்திரத்தை சூப்பராக உணர்ந்து நடிச்சிருக்காங்க. இசையமைப்பாளராக பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் பின்னணி இசை பார்த்தீங்கன்னா நம்ம இசையமைப்பாளர் இளையராஜா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு தினேஷ்குமார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதாவது ஒரு கோபம் கொண்டா அதாவது பேரன்பு வச்சிருக்கிற ஒருத்தன் தன்னோட பெரும் கோபத்தினால அவனோட செயல்பாடு எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஜாதியில் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற ஜாதியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போகும்போதோ இல்லை தெரியாமல் லவ் பண்ணி போகும்போது அவங்கள அதாவது ஆணவ கொலை பண்ணுறாங்க. அதை நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோவும் ஹீரோயின் ஹீரோ இந்துவாகவும் அவங்க கிருஷ்ணா இருக்காங்க கேரளாவில் தன்னோட படிப்பு கல்லூரி படிப்பு தொடரும்போது அங்கே லவ் பண்ணுறாரு. அதனால் அவங்க சொந்த ஊருக்கு கூட்டு வந்துடுறாரு. அதாவது ஜாதி வெறி பிடிச்ச ஊருக்கு தன்னோட ஒய்ஃப் ஒரு இந்து பொண்ணுன்னு சொல்லி அதாவது கேரளாவில் ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லி கூட்டு குடும்பம் நடத்துகிறாரு. கன்சீவாக ஆயிடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவோட வேலை அவங்க அப்பா செவிலியர் இருக்கும்போது இறந்துடுவார். அதனால் வெறும் பிஎஸ்சி செவிலியர் படிக்கிறதுனால அந்த வேலைக்காக சென்னைக்கு போகிறாரு. சென்னைக்கு போய் நாயகன் தன்னோட கோபத்தை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அமைச்சரோட குழந்தை ஆண் குழந்தை பிறக்குது. அதேமாதிரி தாழ்ந்த ஜாதிக்கோட குழந்தை ஆண் குழந்தை பிறக்குது தாழ்ந்த மதத்தில். அது 2 குழந்தைய பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சரோட குழந்தைய இங்கே 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 இருக்கிற தாழ்ந்த ஜாதியோட குழந்தைய மாற்றி வச்சுறாரு. அதேமாதிரி அந்த கிராமத்தில் இருக்கிற உயர்ந்த ஜாதிகளோட பிறக்கிற குழந்தைகள் ஆண் குழந்தைங்க மாற்றி மாற்றி வச்சுறாரு. இதனால் அவங்க வீட்டில் வளரும் போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆண் குழந்தை பார்த்தீங்கன்னா ஜாதியோட வன்மத்தோடு தான் வளர்கிறாங்க. அதாவது அவன் தாழ்ந்த ஜாதியாக இருந்தாலும் அவன் ரத்தத்தில் இல்லை அந்த ஜாதின்றது அதை பிரெயின் வாஷ் பண்ணி வளர்க்கப்படுகிறத இந்த படத்தில் கதையாக ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதாவது ஹீரோவோட ஒவ்வொரு இதுவும் சூப்பராக இருக்குது. தியேட்டரில் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.